கோவா காம்படிஷன் சீரிஸ் டே 35. நேத்து ஈவினிங்ல இருந்தே ஒரு மாதிரி ஃபீவரிஷா இருந்தது. அதனால ஒரு பாட்டில் ஃபுல்லா எலக்ட்ரால் குடிச்சிட்டு எப்படியும் என்னோட குரூப் கிளாஸ் கோச்சிங்லாம் கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறமா கடைக்கு போயிட்டு பை ஒன் கெட் ஒன்ல 2 கிரீம் பிஸ்கெட் வாங்கி ஒரே ஆளா சாப்பிட்டேன். அப்பயும் ஆசை அடங்கல. திரும்ப மேல போயிட்டு ஒரு பனானா சாப்பிட்டு முடிஞ்ச வரைக்கும் ஃப்ரெஷ்ஷா கிளியரா இன்டர்ன்ஷிப் கிளாஸ் அட்டென்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம பசங்க கூட டீயை குடிச்சிட்டு வர வழியில சில தேவையில்லாத ஐட்டம்லாம் வாங்கிட்டு வந்தேன். ரூமுக்கு வந்து பார்த்தா நம்ம ரூம்மேட் சூப்பரா தாலும் ரசமும் செஞ்சு வச்சிருந்தாரு. அதை ஒரு புடி பிடிச்சதுக்கு அப்புறமா நான் வாங்கின ஃபேமிலி பேக் பிஸ்கெட்டை ஒரே ஆளா காலி பண்ணிட்டேன். ஒரு பிஸ்கெட் வாயில வச்சதும் ஒரேடியா முடிச்சிட்டேன். அவ்வளவு அடிக்ஷன் ஆயிடுச்சு. கொஞ்ச நேரத்துல மண்டையில இருக்க டோபமின் தர மட்டும் தொட்டதும் நினைவு தெரிஞ்சு புலம்ப ஆரம்பிச்சிட்டேன். இதனாலவே என் கரியரே க்ளோஸ் ஆயிடுமோன்னு பயம் வந்துருச்சு. ஏன்னா இந்த அளவு அடிக்ஷன் சுத்தமா நல்லது இல்ல. ஜிம்முக்கு போற வழியில நான் எப்படி எல்லாம் ட்ரைனிங் பண்ணி ப்ராக்ரஸ் ஆனேன். என்னுடைய ப்ராக்ரஸ் பார்த்து எனக்கு வேண்டப்பட்டவங்க எந்த அளவு பெருமைப்படுறாங்கன்னு நினைச்சு பார்த்தேன். லைட்டா கண் கலங்குச்சு. சரி அப்படியாச்சும் வெயிட் லாஸ் ஆச்சான்னு பார்த்தேன். சுத்தமா ஆகல. அதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்டிங்கான கேம்ஸ் எல்லாம் வச்சு குரூப் கிளாஸ் முடிச்சதுக்கு அப்புறமா பிளாஸ்க்ல போன சுடு தண்ணியை குடிச்சுக்கிட்டு ராகி முட்டை கேம்ஸ் பிஆர் டெஸ்ட் எல்லாம் பார்த்து மோட்டிவேட் ஆயிட்டு அப்படியே சைட்ல நம்மளுடைய ஒர்க் அவுட் ஆரம்பிச்சாச்சு. ரொம்ப ஹெவியா இருக்கேன், ஃபீவர் வேற. அதனால ரொம்ப புஷ் பண்ணல. எப்படியோ புஷ் பண்ணவும் முடியாது. சிம்பிளா பேண்டட் மஸ்லர்ஸ் பண்ணிட்டு பாடி வெயிட் புல் அப்ஸ் டிப்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா திரும்பவும் ஸ்கிராச்ல இருந்து ஆரம்பிக்கிறேன். நான் லெக் ரைசஸ் எல்லாம் பண்ணி என்னோட ட்ரைனிங் முடிச்சுக்கிட்டேன். இதுக்கப்புறம் அட்லீஸ்ட் ஒரு வாரத்துக்கு ஆகுது ஆடட் சுகர் ஜங்க் ஃபுட் எல்லாம் சாப்பிடவே கூடாதுன்னு ஒரு மைண்ட் செட்டுக்கு போயிட்டேன். ஏன்னா இதை கூட என்னால பண்ண முடியலன்னா என்னால வேற எந்த விஷயத்தையுமே உருப்படியா செய்ய முடியாது. என்னால செல்ஃப் கண்ட்ரோலா இருக்க முடியுதா இல்லையான்னு நாளைக்கு பாப்போம் guys.